இதனால்தான் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி சவூதி அரேபியாவை ஏவுகணை தாக்குதல்களால் மிரட்டுகிறார்கள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மக்கா, மதீனா, ஜெத்தா மற்றும் ரியாத் போன்ற சவூதி அரேபியாவின் அனைத்து பெரிய நகரங்களும் இந்த அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட வட்டத்திற்கு வெளியே அமைந்துள்ளன. மக்கா மற்றும் மதீனாவின் இருப்பிடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால மத வரலாற்றுடன் தொடர்புடையது. சவூதி அரேபியாவின் மிகவும் பிரபலமான நகரங்களான ஜெத்தா மற்றும் மக்காவை பார்த்தால் அவை ஒன்றுக்கொன்று மிக அருகில் உள்ளன. அவற்றின் இருப்பிடம் மத்திய தரைக்கடல், ஏடன் வளைகுடா, பாரசீக வளைகுடா மற்றும் ரப் அல் காலி ஆகிய இடங்களிலிருந்து சமமான தூரத்தில் உள்ளன. இந்த மூலோபாய இருப்பிடத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியா, ஈரான், கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் எகிப்திலிருந்து வரும் வர்த்தகர்களுக்கு இந்த நகரங்களை தவிர்ப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. நீராவி கப்பல்கள் மற்றும் சூயஸ் கால்வாய் வருவதற்கு முன்பு எகிப்திலிருந்து இந்தியா வரையிலான நிலம் மற்றும் கடல் வழி வர்த்தகம் இந்த வழியில்தான் நடைபெற்றது. இதனால்தான் மக்கா, மதீனா மற்றும் ஜெத்தா ஆகியவை மத ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிக முக்கியமான மையங்களாக மாறின. வரைபடத்தை ஜூம் செய்து பார்த்தால் மக்காவின் வடக்கே மலைப்பாங்கான பகுதிகள் இருப்பதை காணலாம். இந்த பகுதிகள் மக்காவின் பாதுகாப்பிற்காகவும் அறியப்படுகின்றன. மக்காவிலிருந்து சிறிது வடகிழக்கே சென்றால் உங்களுக்கு தாயிஃப் கிடைக்கும். இது ஒரு அழகான நகரம். இங்கு நிலவும் குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை மற்றும் பசுமையான பகுதிகளுக்காக இது அறியப்படுகிறது. பழைய காலங்களில் குறைஷி பழங்குடியினரின் பணக்காரர்களின் விருப்பமான மலை வாசஸ்தலமாக தாயிஃப் இருந்தது. கோடையில் மக்காவின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க அவர்கள் இங்குதான் தங்குவார்கள். தாயிஃபிலிருந்து வெளியேறினால் உங்களுக்கு சமதளமான பாலைவனம் மட்டுமே தெரியும். இன்றும் கூட மழை பொழிவு குறைவாக இருப்பதால் இந்த பகுதியில் மக்கள் தொகை குறைவாகவே உள்ளது. இத்தகைய சூழல் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை நீடித்தது. 1900 சவூதி அரேபியாவின் மக்கள் தொகை வெறும் 25 லட்சம் மட்டுமே. அதில் 99% பேர் சவூதி அரேபியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் வசித்து வந்தனர். ஆனால் 1930க்கு பிறகு சவூதியின் மக்கள் தொகை அமைப்பு மாறத் தொடங்கியது. 1932 ரியாத்தின் அல் சவூத் குடும்பம் சவூதி அரேபியாவின் அதிகாரத்தை கைப்பற்றி அந்த நாட்டை தலைநகராக அறிவித்தது. கேள்வி என்னவென்றால், ரியாத்தை ஏன் தலைநகராக மாற்றினார்கள்? அல் சவூத் குடும்பத்தின் பூர்வீகம்